அதனால தான் நான் தேவியை கூட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் அதில் தேவிக்கு தான் கொஞ்சம் வருத்தம். நீங்கள் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். தேவி, நீ குட் கேர்ல்ல? தேவி குட் கேர்ள் தான். அப்பா எது பண்ணாலும் உன் நல்லதுக்காக தான் பண்ணுவாரு. அதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற? தேவி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அவ எங்க ஸ்கூலை விட்டு போறது எங்களுக்கு வருத்தம் தான். இருந்தாலும் அவ ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொல்றீங்கல்ல, அது ஓகே தான். நீங்க அட்மின் ஆபீஸ்க்கு போய் டிசி வாங்கிக்கோங்க. நான் உடனே கொடுக்க சொல்றேன். சரி மேடம், நான் கிளம்புறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். வா. தேங்க்யூ மேம். ம். சூர்யா மேல வச்சிருக்கிற காதல் பரிசுத்தமானது. அவங்க 2 பேரையும் என்னால நல்லா பாத்துக்க முடியும். உங்களை மாதிரி இந்த குடும்பத்தையும் நல்லா பாத்துக்க முடியும். குழந்தைய பாக்கறதுக்கும் பேசுறதுக்கும் மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நீ என்ன சொன்னாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்கிறதாவே இல்லை. நான் என் குழந்தையை கூட்டிட்டு யூஎஸ் போக தான் போறேன். சூர்யா விலகி விலகி போனாலும் இந்த துர்கா இல்லல, அந்த மாதிரி அவனை இருக்க வைக்கிறதுக்கு குழந்தை அப்படி இப்படின்னு எல்லா பிளானும் பண்றா. விடக்கூடாது. இந்த துர்காவை வரவிடாம பண்றதுக்கு எந்த ஐடியாவும் கிடைக்க மாட்டேங்குதே. ஏதாவது ஐடியா பண்ணியே ஆகணும். நான் ஹோம்வொர்க் பண்ணிட்டேன். தேவிமா, இங்க பார், ஈவினிங் வந்து நானே கூட்டு போறேன். அது வரைக்கும் கிளாஸ்ல இருக்கணும். ஓகே? சரி. குட் மார்னிங் தேவி. ஏன் ஒரு மாதிரி இருக்க? துர்காமா கிட்ட இருந்து பிரிச்சு எனக்கு டிசி வாங்கிட்டு சூர்யான ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹெச்எம் மேடமும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபாரின் போனா உனக்கு ஜாலி தானே? எனக்கு பிடிக்கல. நான் ஃபாரின் போனா ஏன் துர்காமா பார்க்க முடியாது, அவங்க கூட இருக்க முடியாது. என் சின்ன வயசுலயே மாரியம்மா இறந்து போயிட்டாங்க. இப்பதான் கடவுள் எனக்கு துர்காமா காட்டினாரு. ஆனா என் அப்பாவுக்கு துர்காமா சுத்தமா பிடிக்கல. அதான் என்ன ஃபாரினுக்கு கூட்டிட்டு போறாரு. என்னால துர்காமா பிரிஞ்சு இருக்க முடியாது. அத நினைச்சு வருத்தப்படாத. மாரியம்மா உன்னை வருத்தப்பட விட மாட்டாங்க. சிஸ்டர், என்ன? ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போ நாம எதுக்காக இந்த நகை கடைக்கு வந்திருக்கிறோம்? எனக்கு செயின் பிரேஸ்லெட்லாம் வாங்கி தர போறீங்களா? கில்ட் எல்லாம் போட்டு போட்டு விரல் எல்லாம் இருக்குது. உனக்கு அப்படி ஒரு ஆசை இருக்கா? ஆமா, இது வரைக்கும் நீ அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிட்ட? உனக்கு செயின் பிரேஸ்லெட் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு? அப்போ நகை உங்களுக்கு வாங்க வந்திருக்கீங்களா? இருக்கிற நகைங்களையே போட்டுக்க முடியாம கையிலயும் கழுத்துலயும் ருத்ராட்ச மாலையே போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல இப்ப நகையை வாங்கி என்ன பண்ண போறேன்? அப்போ எதுக்காக நகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க சொல்லுங்க சிஸ்டர். சூர்யா குழந்தை தேவிய கூட்டிக்கிட்டு அமெரிக்கா போறது உறுதி ஆயிடுச்சு. போனா 3 வருஷத்துக்கு வரமாட்டான். அப்போ இந்த வீட்டுக்கு நீங்க தான் மகாராணி. நீங்க எடுக்கிறது தான் முடிவு, நீங்க வைக்கிறது தான் சட்டம். சட்டம் என் கையில. ஆமா, சூர்யா குழந்தைய கூட்டிக்கிட்டு யுஎஸ் போயிட்டா அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா வீட்டுக்குள்ள வரமாட்டா. கரெக்ட் சிஸ்டர், கரெக்ட். தேவிய சாக்கா வச்சு தானே துர்கா வீட்டுக்குள்ள வந்துட்டு இருக்கா. தேவி இல்லன்னா அவ நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே சிஸ்டர். நமக்கு இவ்ளோ நல்லது செஞ்சிருக்கிற சூர்யாவுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து வழி அனுப்பி வைப்போம். சூர்யாவும் நான் அவன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நினைச்சு நான் அவனுக்கு தர கிஃப்ட பார்த்து ஆறுதல் அடைவான். ஓ, அதானா அதானா காரணம்? அதானே பார்த்தேன். காரணம் இல்லாம நீங்க ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டீங்களே. புரிஞ்சா சரிதான். வாய மூடிக்கிட்டு வா. போங்க. வணக்கம். வணக்கம். என்னம்மா பாக்குறீங்க? செயின் பார்க்கணும். லட்சுமி, கொஞ்சம் மேடத்துக்கு செயின்லாம் காட்டுமா? ஓகே நல்ல சார். கணமா இருக்குமா? கண்டிப்பா. போங்க. பை. வளையல் அந்த செக்ஷன் மேடம். வாங்க மேடம், என்ன பாக்குறீங்க? வணக்கம். 10 பவுன்ல நகை எடுக்க வந்திருக்கிறோம். அதுக்கு ஏதாவது காம்ப்ளிமெண்ட் தருவீங்களா? அப்படி குடுக்கறதா இருந்தா செயினோ மோதிரமோ எது கொடுத்தாலும் எனக்கு கொடுங்க. போட்டுக்கிட்டு மினிக்கிறேன். வாய மூடிட்டு.
சும்மா இருக்க, எல்லாரும் பேரும் திட்டாதீங்க. நீங்க செயினை பாருங்க, நானும் பாக்குறேன். பிரசன்ட் பண்ணணும். நல்ல செயின்ஸ் எடுத்து காமிங்க. ம். சார் போடக்கூடாது. போடக்கூடாதா? சரி, வச்சு பாக்குறேன். நல்லா இல்ல. இது ரொம்ப மெல்லிசா இருக்குது. இது நமக்கு ஓகே, ஆனா சிஸ்டர் கிட்ட கேட்டா நமக்கு வாங்கி தராது. சிஸ்டர் அங்க பாருங்க, நகை எடுக்கிறதுக்கு என்ன ட்ரெஸ்ஸோட வந்திருக்காளு ஒண்ணு. ஏன் சிஸ்டர், சந்திரமண்டலத்துக்கு போற வழியில பாதியில நினைப்பு வந்து நகை எடுக்க வந்திருப்பாள். சும்மா யார் நீங்க? என் பேரு புஷ்பா, பாம் ஸ்குவாட். பாம் ஸ்குவாடா? சிஸ்டர் எதுக்கு சிஸ்டர் வந்திருக்காளுவோ? இந்த டீமோட லீட். உங்க கடையில பாம் வச்சிருக்கதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. சோதனை பண்ணணும். மேடம், வேலை வெட்டி இல்லாத சோம்பேறிங்க சும்மா ஃபோன் பண்ணியிருப்பாங்க. என் கடையில் பாம் இருக்க வாய்ப்பே இல்லை மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க நல்லா செக் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். தகவலை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். சரியா 12 மணிக்கு பிளாஸ்ட் ஆகும்னு சொல்லிருக்காங்க. ஐயோ, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ஐயோ, என்ன ஆகும்னு தெரியலையே. ஐயோ, இல்லை மேடம், தவறான தகவலாக இருக்கும். சாரிங்க, எங்களால உங்களை மாதிரி சாதாரணமா எடுத்துக்க முடியாது. சோதனை பண்ண வேண்டியது எங்க கடமை. நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. மேடம் மேடம், எப்படியாவது பாம் எடுத்துருங்க மேடம். எனக்கு இன்னும் மேரேஜ் கூட ஆவல. நான் போயிட்டா கஷ்டம். நீங்க சும்மா இருங்க, நல்லா வாழ்ந்துட்டீங்க. பாய்ஸ், சர்ச். ஓகே மேடம். என் பின்னாடிதான் வச்சிருக்கானுங்க போல சிஸ்டர். எப்ப வெடிக்கும்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? யாரும் பயப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். உங்களை பாதுகாக்க தான் நாங்க இங்க வந்திருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் ஒரே பக்கமா வந்து நில்லுங்க. நீங்களும் வாங்க. வர மேடம். ஐயோ கடவுளே, வாயா நாயக்கட ஓனரே, உனக்கு சந்திராசிரமம் ஐயா. ஒன்னால தாயா இந்த கடைக்கு பாம்பு வச்சிட்டாருவா. நாங்கெல்லாம் கூட்டோட கையில தான் போய் சேர போறோம். ஐயோ ஐயோ பாண்டி, சும்மா இருக்க சிஸ்டர். நீங்க ஆண்டு அனுபவிச்சிட்டீங்க. நான் கட்ட பிரம்மச்சாரியா மேல போக வேண்டியதுதான். ஐயோ, போகும் போதாவது ஒரு ஜோடியை கரெக்ட் பண்ண வேண்டியதா. அத்தா இங்க வா அத்தா. போகும் பொழுது 2 பேரும் கையா புடிச்சுக்கிட்டு ஜோடியா போய் சேருவா அத்தா. பாண்டி சும்மா இருக்க, உங்களுக்கு என்ன? ஐயோ சிஸ்டர், என்ன சிஸ்டர் இப்படி வந்து மாட்டிக்கிட்டே சிஸ்டர். சிஸ்டர் இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? வாங்க ஓடிடலாம். வாயை மூடு. நாம மட்டுமா இருக்கோம், எத்தனை பேர் இருக்காங்கல்ல. பேசாம வாயை மூடிட்டு இரு. அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா சர்ச் பண்ணுங்க. ஐயோ, கேர்ஃபுல் கேர்ஃபுல். மேடம், இங்க தான் மேடம் சிக்னல் காட்டுது. பார்த்து செக் பண்ணுங்க. ஓகே. Careful. Slow, slow, slow. Careful, careful, careful. ஐயோ. பாத்தீங்களா, பாம் இருக்கு. எல்லாரும் அப்படியே இருங்க. பாம்பை டிஃப்யூஸ் பண்ணும்போது எது வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்க நிக்க வேண்டாம், அப்படியே தரையோட தரையா படுத்துக்கோங்க. அதுதான் உங்க எல்லாருக்குமே சேஃப். குயிக் குயிக் குயிக், படுங்க படுங்க படுங்க. ஐயோ, பாம்பு இருக்கு. எல்லாரும் படுங்க, நல்லா படுங்கயா. நான் சொல்ற வரைக்கும் யாரும் தலையை தூக்கி பார்க்காதீங்க. பாம் பிளாஸ்ட் ஆச்சுன்னா செதறி வந்து உங்க கண்ணுல பட்டு பார்வை பறி போயிடும். ஐயோ, பாம்புங்கறாங்க, வெடிச்சிருங்கறாங்க. கடவுளே, சிஸ்டரோட விக்கெட் எடுத்துரு, என்ன மட்டும் காப்பாத்திடுறா.
பார்வை மட்டும் போகுமா இல்ல உயிரை சேர்த்து போகுமா? ஐயோ, ஏ சங்கர பாண்டி, ஏ பாண்டி, பாண்டி, ஆ? அட பாவி பாண்டி, தூங்கிட்டு இருக்கியா எரும மாடு? எந்திரி. குட் மார்னிங். காஃபி இல்லையா? விஷத்தை ஊத்துற. 10 நிமிஷம் ஆச்சு, பாம் எதுவும் வெடிக்கல. பாத்து பாத்து. மேடம் இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்துக்கலாமா? இது வேண்டாம். யாரும் தலையை தூக்க வேண்டாம். பாம்ப செக் பண்ணிட்டு இருக்கோம். அதை நாங்க கொண்டு போற வரைக்கும் நீங்க இதே பொசிஷன்ல இருங்க. அவசரப்பட்டு எந்திரிக்க வேண்டாம். ஐயோ, கண்ணு இருக்க பொழுதே எனக்கு கல்யாணம் ஆகல. கண்ணும் போயிடுச்சுன்னா சுத்தம். நாங்கெல்லாம் எந்திரிக்கவே மாட்டோம். எப்படியாவது காப்பாத்துங்க பாம் சிஸ்டர். சரி, கண்ணு மூடிட்டு தூங்கு மறுபடியும். ஹே, கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். பாண்டி, கார் போயிடுச்சு. ஓ, பாம்பு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்களா? அப்படிதான் நினைக்கிறேன். அப்போ தலையெல்லாம் வலிக்குது. அம்மா, மொத்த கூடாரமும் காலியா? ஸோ அப்பாடா, ஒரு வழியா தப்பிச்ச பாமா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆ? ஐயோ ஐயோ ஐயோ, என் நகையெல்லாம் போச்சே. சிஸ்டர், சிஸ்டர், வந்தவ உங்களை விட பெருங்கேடியா இருப்பா போல. மொத்த நகையை அள்ளிக்கிட்டு போயிட்டா சிஸ்டர். சிஸ்டர், நீங்க கிராதகின்னா வந்தவ யமகாதகி சிஸ்டர். பாம்ப டிஃப்யூஸ் பண்ணும்போது எது வேணாலும் நடக்கலாம். அதனால நீங்க நிக்க வேண்டாம். அப்படியே தரையோட தரையா படுத்துக்கோங்க. அதுதான் உங்க எல்லாருக்குமே சேஃப். குயிக் குயிக் குயிக், படுங்க படுங்க படுங்க. இந்த பங்கு உனக்கு, இந்த பங்கு உனக்கு, அது எனக்கு. இதெல்லாம் நமக்கு பத்தாது. இன்னும் பெரிய அளவுல பண்ணணும். நாம எல்லாருமே செட்டில் ஆகுற அளவுக்கு பெரிய அமௌண்ட்டா அடிக்கணும். நம்மளோட அடுத்த பிளான் அதுதான். தேவி அம்மா எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிப்பாங்களே, எங்க காணோம்? எல்லாரும் வராங்க, ஆனா தேவி அம்மாவை காணுமே. எல்லாரும் போயாச்சுன்னா அப்ப தேவி அம்மா எங்க போனாங்க? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ், தேவி இன்னும் வரல. ஸ்கூல் பெல் அடிச்சதும் தேவி தான் முதலா வெளியே போனா. இல்ல, நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன், அதான். அப்படியா? அப்ப யார் கூட வீட்டுக்கு போயிருப்பா. நீங்க வீட்டுல போய் பாருங்க. இதுவும் அந்த துர்காவோட வேலையா தான். வாங்க வாங்க தம்பி. உங்க பொண்ணு துர்கா எங்க? என்னாச்சு? ஏன் இப்ப இவ்ளோ கோவமா இருக்கீங்க? எத்தனை தடவை சொன்னாலும் உங்க பொண்ணுக்கு அறிவுங்கிறதே இல்லையா? எதுக்கு திருப்பி திருப்பி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கறா? என் பொண்ணு என்ன பண்ணா? ஏன் நீங்க இப்ப இவ்ளோ கோவமா இருக்கீங்க? அது வந்து என் பொண்ணுங்க. என்ன என்கிட்ட வந்து கேக்குறீங்க?
என்ன எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஸ்கூல்ல இருந்து என் குழந்தைய கூட்டு வந்தது நீதானே? என்ன இந்த ரூம்குள்ள மறைச்சு வச்சிட்டு இருக்கியா? கூப்பிட்டு தெய்வமாவ. சார், என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். அத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. அவங்க நடந்துக்கிறது அப்படி இல்லையே. என்ன இல்ல? அக்கா, நான் பேசிக்கிறேன், அமைதியாரு. இங்க பாருங்க, நான் ஸ்கூல்ல இருந்து தேவியை கூட்டிட்டு வரல. முதல்ல என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. இங்க பாரு, நான் குழந்தைய பிக்கப் பண்ண ஸ்கூலுக்கு போனேன். ஆனா ஸ்கூல்ல குழந்தை இல்ல. நான் உள்ள போய் தேடி பார்த்துட்டேன், அங்கேயும் இல்ல. நான் மிஸ் கிட்ட கேட்டு பார்த்தேன். லாஸ்ட் பெல் அடிச்ச உடனே தேவி மாதா முதல்ல ஸ்கூல்ல விட்டு வெளியே போனதா சொல்றாங்க. இல்ல, நான் குழந்தையை கூட்டிட்டு வரல. ஐயோ, வீட்லயும் இல்ல. நான் சொல்றத நம்புங்க. இங்க பாரு, நான் குழந்தைய யுஎஸ் கூட்டு போறதை தடுக்கிறதுக்காக நீ தான் கூட்டிட்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. ஐயோ ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. குழந்தைக்காக தான் நான் உங்ககிட்ட உங்க முடிவை மாத்திக்க சொன்னேன். அதுக்காக என் மேல இப்படி ஒரு பழிய போடுவீங்களா? அப்ப குழந்தை எங்க போச்சு? என் குழந்தையோட மனசு கெடுத்தது நீதான். உன்னை பாக்குற வரைக்கும் என் குழந்தை என்னோட பேச்சை கேட்டுதான் நடந்துட்டு இருந்தா. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. ஆனா முதல்ல தேவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியணும். குழந்தைய தேடலாம், வாங்க. இரு, என் குழந்தை தேட எனக்கு தெரியும். குழந்தை விஷயத்துல நீ சம்பந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சது, இந்த சூர்யாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். என்ன துர்கா, இந்த ஆளு இப்படி பேசிட்டு போறாரு? குந்தவை, நீ சுமாரு. துர்கா, அவர் பேசுனது எதையும் நீ மனசுல வச்சுக்காத. குழந்தைய கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைக்கிற வழியை பாரு முதல்ல. நீ மட்டும் குழந்தைய கண்டுபிடிச்சு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டீனா அவருக்கு உன் மேல இருக்கிற சந்தேகம் தீந்துரும். ஹலோ மேடம். ஹலோ, நான் துர்கா பேசுறேன். சொல்லுங்க மேடம். நான் இப்பவே உங்களுக்கு போட்டோ அனுப்புறேன். சீக்கிரமா தேடி கண்டுபிடிங்க. ஓகே மேடம். அம்மா, நானும் போய் பார்க்கறேன். சரிம்மா, போ. டிரைவர், கொஞ்சம் சீக்கிரமா வண்டி எடுங்க. ஓகே மேடம். என் குழந்தை தேவியை பாத்தீங்களா? உங்க வீட்டுக்கு வந்திருந்தாளா? இல்ல, வரலையே. என் குழந்தை மட்டும் தான் தனியா வந்தா. ஐ சூரிய மாமா. ஹலோ சூரிய மாமா. ஹாசினி, தேவிமா வீட்டுக்கு வந்துட்டாளா? இல்லையே மாமா. ஏன் நீங்க தேவியை கூப்பிட்டு ஸ்கூல் போலியா? நான் ஸ்கூலுக்கு தான் போனேன், ஆனா தேவிமா ஸ்கூல்ல இல்ல. என்ன மாமா சொல்றீங்க? என்னாச்சு ஹாசினி? ஒரு நிமிஷம் இருங்க பெரியம்மா. ஆமா ஹாசினி, நான் விசாரிச்சு பார்த்தப்போ தேவிமா அப்பவே ஸ்கூல்ல விட்டு போயிட்டு தான் சொல்றாங்க. மாமா ஒருவேளை துர்காவோட போயிருப்பாலும். நான் துர்கா வீட்லயும் போய் பார்த்துட்டேன். தேவிமா அங்க இல்ல. எங்க போனானே எனக்கு தெரியல. நான் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். சரி, ஒருவேளை தேவிமா வீட்டுக்கு வந்துட்டானா எனக்கு கால் பண்ணிட்டு. சரி மாமா. ஓகே ஹாசினி, பை. என்னாச்சு? தேவியை காணுமா? தேவியை காணுமா? என்ன சொல்ற?
ஒரே ஒரு நிமிஷம் ஸ்லோ பண்ணுங்க. தேவியோட பேக் தான் இது.